ஹாய் கைஸ். பிரேசில்ல பறந்துகிட்டு இருக்க பட்டாம்பூச்சியோட படபடப்பு அங்க இருந்து 7250 கிலோமீட்டர் தூரம் இருக்க டெக்சாஸ்ல சூறாவளியா மாறலாம்னா நம்ப முடியுதா? இதுதான் கேஸ் தியரியோட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லுது. 1960ஸ்ல யூஎஸ் மேத்தமெட்டிஷியன் மெட்டீரியலிஸ்ட் எட்வர்ட் லாரன்ஸ்ன்றவர் தான் இந்த தியரியை பாப்புலரைஸ் பண்றாரு. மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ்னு நிறைய பேசி குழப்பாம டைரக்டா ஒரு சின்ன ஸ்டோரி வழியா கேஸ் தியரியோட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்னன்றதை பார்த்துடலாம். ரான் மண்டே மார்னிங் தன்னோட ஒய்ஃபுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி காலையிலே எழுந்திருக்காம தூங்கிக்கிட்டே இருக்காரு. இதனால கோபமான அவங்க ஒய்ஃபை எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போகுது. காரணம் என்னன்னா, நீ பண்ற ப்ராமிஸ் எல்லாம் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் ரான் கூட சண்டை போடுறாங்க. இப்படி ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருந்ததுனால அன்னைக்கு ரானால சீக்கிரம் போக முடியல. அவரு யூஸ்வலா போற டைமை விட 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடுது. அண்ட் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனதுனால எப்பவும் இல்லாத மாதிரி ரொம்ப வேகமா ஒரு பைக் ஓட்டிக்கிட்டு போறாரு. அப்படி ஓட்டிக்கிட்டு போகும்போது பக்கத்துல இருந்த ஒரு பைக் மேல இவர் இடிச்சிடுறாரு. ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய டிராபிக் ஆயிடுது. அண்ட் அந்த டிராபிக்ல சாரான்ற ஒரு பொண்ணு அவரோட அப்பா பின்னாடி ஸ்கூட்டியில உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அன்னைக்கு பேட்மிண்டன் ஃபைனல்ஸ், அதனால சீக்கிரமாவே அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அங்க டிராபிக் ஆனதுனால அவளால சீக்கிரமா அங்க போக முடியல. அதனால அவருடைய ஆப்பனண்ட்டுக்கு டிஃபால்ட் விக்டரி கொடுத்து அதோட சேர்த்து 2 லட்சம் ரூபாய்க்கான பிரைஸ் மணியும் அவரோட ஆப்பனண்ட்கே போயிடுது. இந்த ஸ்டோரியில கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, சாராக்கு நடந்த மிஸ்ஃபார்ச்சூன் ஆகட்டும், இல்ல அவங்களுடைய ஆப்பனண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபார்ச்சூன் ஆகட்டும், ரெண்டுத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ரான் அவங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டது தான் காரணமா இருக்கு. ரான்க்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் நடந்த சின்ன ஆர்குமெண்ட்னால சாரா அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கவே முடியாத போய் லூஸ் பண்ற மாதிரி பெரிய இம்பாக்ட் நடக்கும். அப்படின்னா நம்மளோட லிட்டில் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் எவ்வளோ பெரிய குட்னஸ் கொண்டு வரும் அப்படின்றத நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். அப்போ நம்ம கான்சியஸா செய்யற குட் திங்ஸோட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவோட டேக் அவே, பி குட், do good, and do good by subscribing to my channel. Until the next video, keep wondering.